வெல்கம் டு ராமேஸ்வரம் பயணங்கள். ஆமாங்க, ராமேஸ்வரம் தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். என்ன மறுபடியும் வாடா நம்ம ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. வழக்கம் போல நம்மளுக்கு தான் கார்ல ட்ரிப்பு போறது பிடிக்குமே, அதனால சமத்தா வந்துட்டேன். அப்புறம் ரூம்ல எனக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் சைட் சீயிங் பார்க்க போயிட்டாங்க. நாங்க போன இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்ல எந்தெந்த பிளேசஸ் போனோங்கிறத பார்க்கலாம். நாங்க போட்டிருந்த ரெசார்ட் பாம்பனுக்கு முன்னாடி, அதாவது மண்டபத்துல. அதனால பாம்பனை தாண்டி தான் ராமேஸ்வரத்துக்குள்ள போய் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போல தான் டிராவல் டைம். பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போகும்போதே சூப்பரா இருந்தது. நாங்க போகும்போது கிளைமேட்டும் நல்லா இருந்தது, வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம பிளசண்டா இருந்துச்சு. கடல் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கீழே அவ்வளோ போட் வேற, போட்லாம் கீழே எவ்வளவு நிக்குது பாருங்க, செம்மையா இருந்தது. இங்க மேல நின்று பிரிட்ஜ்ல எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம், செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட மெமோரியலுக்கு போயிருந்தோம். அங்க போட்டோஸ் வீடியோஸ் நாட் அலவுட், மொபைல்ஸே நாட் அலவுட். அதனால நாங்க எல்லாத்தையுமே கார்ல வச்சுட்டு போனோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ தான், ஆனாலும் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. நாங்க அப்படியே நேரா வண்டியை தனுஷ்கோடிக்கு விட்டுட்டோம். போற வழியிலேயே பயங்கர மழை, சூப்பரா இருந்தது. 2 சைடு கடலுக்கு நடுவுல ரோடு, மலை, ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்படியே மழை கொஞ்சம் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நாங்க தனுஷ்கோடியிலே அந்த மீன் சாப்பாடு சாப்பிட்டோம். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் ஸ்குவிட் கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வீக்கெண்ட்ஸ்ல போனதுனால பயங்கர டிராஃபிக்கா இருந்தது. இருந்தாலும் நாங்க தனுஷ்கோடி போகாம எப்படி இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஓல்டு சர்ச், ஃபேமஸான அந்த ஐகானிக் ஓல்டு சர்ச், அங்க போனோம். அப்புறம் அங்க நிறைய சுத்தி பார்த்தோம் அந்த பீச்ல. அதுக்கப்புறம் அங்க சுவெனியர்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் இருந்தது, லைட் ஹவுஸ் பார்த்தோம். உள்ள போக முடியல, டைம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னாங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ற டைமுக்கு தான் நாங்க போனோம், 6 o'clock அந்த சன்செட் பாக்குற அந்த டைம்னால. சோ லைட் ஹவுஸ் வெளியே இருந்து பார்த்தோம். லாஸ்ட் அந்த அரிச்சல் முனைக்கு கவர் பண்ண முடியல டிராபிக்னால. ஆனா இந்தியாவோட லாஸ்ட் ரோட்ல நின்னது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாங்க. இன்னைக்கு மழை வேறையா, ஏசியும் 24 hours எனக்கு ஏசியும் போட்டு விட்டு போனதுனால நான் சமத்தா டிராவல் பண்ணதுனால டயர்ல தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்தாங்க, ஓகே சமத்து பிள்ளையா தான் இருக்கா அப்படின்னு தூக்கி என்ன கொஞ்சம் விட்டு இருந்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறது படுக்க வைத்தாங்க. இங்க பாருங்க, அன் டைம்ல நடுராத்திரி 1:30 மணிக்கு எங்க அம்மா அழகா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நான் எப்படி தூங்குறேன்னு பாருங்க. கிளைமேட்டும் நல்லா ஜில்லு, ஃபுல் டே மழை, நைட்டும் மழை, பகல்லையும் மழை. எனக்கு மழை கிளைமேட்னா ரொம்ப நல்லா இருக்குமே, அதனால படுத்து தூங்கிட்டு இருக்கேன். டே 2 மார்னிங் ஆயிடுச்சு. தூங்கி எந்திரிச்சோன்னா எப்போதும் போல அங்கிட்டு ரூம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ல ஏறினேன். அப்பதான் ஸ்கிரீன் எழுத்து விட்டாங்க. பார்த்தா செம்ம வியூ ரூம்ல இருந்து. அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கிளைமேட்டுக்கும் அந்த ரெசார்ட்டுக்கும். ரெசார்ட் செமையா இருந்தது. ரெசார்ட்டோட டூரு, அதுக்கப்புறம் எங்க போனோம் அடுத்த நாள், அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய்.